தாய்லாந்து பூரா, தாய்லாந்தில் இறங்கினோடனே பூரா பொம்பளையாக இருப்பா. நீ நினச்சிட்டு இருக்காய் பட்டாயாவில் போனால் எங்கே பார்த்தாலும் அப்படிலாம் கிடையாது. எதுக்கும் ஒரு ஏரியா இருக்குது, வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது, பீச் இருக்குது. அதில் பீச் ஃபேமிலி போகிறதுக்கு தனியாக இருக்குது, இந்த பீச்சும் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்க மசாஜ் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. சென்னையில் மசாஜ் சென்டருங்கிற பேரில் பாதி ப்ராஸ்டியூட் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. வேற அதை வேற பிடிக்க மாட்டாங்க. தாய்லாந்தை குறை சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஏதெல்லாம் இல்லை, உடல் சோர்வா மசாஜுக்கு நம்பர்னு போட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார். சென்னை முழுக்க போஸ்டே ஓட்டுறாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க சார். அது இப்போ இதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு என்ன அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எதையாவது ஹெல்மெட் போடாம போனா அதுதான் போலீஸ்க்கு. அதாவது தாய்லாந்தோட ஒரு பக்கத்தை சொல்றேன், இன்னொரு பக்கம் ஒரு தெய்வலோகம். அது இப்போ என்ன பண்ணாங்கன்னா, தாய்லாந்துல ஏன் இந்தியர்களோட பேர் கெட்டு போச்சு அப்படின்னா, இந்த இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, காணாததை கண்ட டுபாக்கூர்கள் மாதிரி பாய்ஞ்சு வாங்கி போய் எல்லாத்துலேயும் பாய்வாங்க. அப்படி இருக்குது சரக்கு இது பண்ணுறது. அங்கே வந்து தாய்லாந்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம். அதாவது திருநங்கைக்கும் லேடி பாய்ன்னு வாங்க, லேடி பாய்க்கும் லேடிக்கும் வித்தியாசமே தெரியாது. இந்த லேடி பாய்கிட்ட போய் ஏமாந்தவன் தான் இப்போ நீங்கள் சொல்கிற நேரத்தை அடி வாங்கணும். குத்தி அனுப்பி. ஆமாம், ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. இப்போ நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார். தாய்லாந்தில் தர்மடி வாங்கிய இந்தியர் அப்படின்னு பண்ணேன். என்னடா தாய்லாண்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போவாங்க, தாய்லாண்டில் போயிட்டு தான் மசாஜ் இதுன்னு இப்படி தானே பார்த்துக்கிறோம் இல்லையா. டக்குன்னு பார்த்தா இந்தியர் அங்கே போய் அடித்து வேட விட்ருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பணம் தரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. எல்லாம் ஏமாத்துது. இப்போ தாய்லாந்து மோகம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பிக் பாஸில் கானா வினோத்தும் அதை பற்றி சொல்கிறப்பாப்பில் எப்போ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்ட்டு இதை கேட்கும்போது பட்டாயம் ஏதோ சொல்லியிருப்பார் சார். அப்படியே டக்குன்னு பார்த்தா இந்த வீடியோ அடித்து ஓட விட்றாங்க. என்னென்னு பார்த்தா இப்போ இந்தியாவோட மானத்தை போய் தாய்லாண்டில் பல பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாய்லாந்து அப்படின்னா ஒரு முகம் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னொரு முகமும் இருக்குது. ஒரு விஷயத்துக்காகவே காமிச்சு தாய்லாந்து மானத்தையே வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நம்ம பேசுவோன்ட்டு. இப்போ இந்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, பார்த்தீங்களா? தாய்லாந்து தான் நேர்லேயே பார்த்துருக்குமே, நம்ம என்ன இந்த வீடியோவை பார்க்குறேன். நேர்லேயே அடி வாங்குறது? நேரில் இல்லை, அடி வாங்குறதுன்னா பல தரப்பட்டவங்க வருவாங்க. போலீஸ் கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்காது. கையை காலை பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் படுக்க போட்டுருவாங்க. ஒவ்வொரு போதையில் விழுந்தா ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. ஸ்டேஷனில் படுக்க போட்டு காலைல தெளிஞ்சு எந்திரிச்சிருவான்ல, இப்போ எந்திரிச்சு பதறுவா. பேர் எழுதி வாங்கிட்டு இனிமேல் நான் இருக்க மாட்டேன், எப்போ ஃப்ளைட்டில் போகிறேன்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இந்த ஊர் பக்கம் நீ நாளைக்கு பார்த்தேன் அப்படின்னா ஜெயிலில் தான் இருப்பேன்னா அவன் தெரிச்சு ஓடி போயிடுவான். இதுதான் தாய்லாந்து நடக்கும். அடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, எந்த இது பண்ண மாட்டாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் விட்டுருவாங்க. அடுத்தவன் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது வடக்கன். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, தாய்லாந்தில் ஏன் இந்தியர்களோட பேர் கெட்டு போச்சு அப்படின்னா, தாய்லாந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே பார்க்க முடியாது. அதாவது தாய்லாந்தோட ஒரு பக்கத்தை சொல்கிறேன், இன்னொரு பக்கம் ஒரு தெய்வலோகம். அது மாதிரி ஒரு அழகான கண்ட்ரி, பொழுதுபோக்குக்கு குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான கண்ட்ரி வேறு எங்கேயுமே கிடையாது. புளியை கம்பியில் கட்டி இழுத்துட்டு போகலாம், யானை மசாஜ் பண்ணும், புளிக்கு பால் டப்பா ஊற்றலாம், எல்லாம் இப்போ எல்லாமே தடை பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. அப்புறம் க்ரோக்கடைல் ஷோ நீங்கள் முதலே சும்மா தான் பார்த்துருப்பீங்க, முதலையை வச்சு அவங்க ஷோவே பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து இப்போ எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே இந்த தாய்லாந்துக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குல்ல, மசாஜ், அந்த பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு 10 வருஷமாக. இப்போ தாய்லாந்தில் வந்து ஒரு ஏரியா சில இடங்களில் மட்டும்தானே தவிர, தாய்லாந்து பூரா, தாய்லாந்தில் இறங்கினோடனே பூரா பொம்பளையாக இருப்பா அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட்டாயாவில் போனால் எங்கே பார்த்தாலும் அப்படிலாம் கிடையாது. எதுக்கும் ஒரு ஏரியா இருக்குது, வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது, பீச் இருக்குது. அதில் பீச் ஃபேமிலி போகிறதுக்கு தனியாக இருக்குது, இந்த பீச்சும் இருக்குது. இதில் போய் இவங்க இந்த இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் 45 வயசுக்கு மேலே இருக்கவன் தான் வருவான். ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்கா, சின்ன பையன் காலேஜ் படிக்கிறவன்ட்ட எங்கே போய் காசு இருக்குது. கோடீஸ்வர பசங்க வருவாங்க, வீட்டில் காசு எடுத்துகிட்டு வருவாங்க. அது வேறு. சாதாரணமாக எவனையுமே பார்க்க முடியாது. 100 ஆம்பளை இருக்கான்னா அதில் வந்து 95 பேர் வந்து 45 வயசுக்கு மேலே தான், 55 65. இந்த நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். இந்த யூரோப்பியன்ஸ் வரான் இல்லை, அவங்களாம் அட்டகாசம்லாம் பண்ண மாட்டேன். அவன் அழகாக வருவான், ஒரு பொண்ணை விலை பேசுவான். இன்னைக்கு காலையிலேருந்து கூடிய அடுத்த நாள் காலை வரைக்கும் இருப்பான். அடுத்த நாள் அவளை அனுப்பி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பேரம் வச்சான். ஒரு 10,000 20,000 கொடுத்தாலே, ஒரு 25,000 கொடுத்தானால அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, பீர் அடிப்பாங்க, சுற்றுவாங்க, அவளுக்கு கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது யூரோப்பியன் ஸ்டைல். அதில் யூரோப்பியன்லேயும் டுபாக்கூர்கள் இருப்பாங்க.
ஓவர் சரக்கு அடிச்சிட்டோ இல்லை ட்ரக் அடிச்சுட்டு மயக்க போட்டு இதாக ரோட்லேயே படுத்து கிடப்பாங்க. அப்புறம் போலீஸ் தூக்கி இல்லைன்னா எல்லாம் போய் விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் போன டைம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸுக்காரன் சின்ன பையன் தான், அவனுக்கு 15 வயசு தான். ஃபுல் போதையில் அப்படியே ஒரு பெரிய காஃபி ஷாப், பணக்காரங்க வரக்கூடிய ஒரு காஃபி ஷாப், மிடில் கிளாஸ். அதில் பார்த்தா அப்படியே ஷோத்துன்னு வலிக்கி விழுந்துட்டேன். அப்புறம் போலீஸை சொல்லி அப்புறம் கையை காலை பிடிச்சி வண்டியில் தூக்கி கொண்டு போனாங்க. ஒன்றுமே பண்ணல, போதை தெரிஞ்சவொடனே துரத்தி விட்ருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காணாததை கண்ட டுபாக்கூர்கள் மாதிரி பாய்ஞ்சிடுவாங்க, போய் எல்லாத்துலேயும் பாய்வான். அப்படி இருக்குது சரக்கு இது பண்ணுறது. அங்கே வந்து தாய்லாந்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம். அதாவது திருநங்கைக்கும் லேடி பாய்ன்னு வாங்க, லேடி பாய்க்கும் லேடிக்கும் வித்தியாசமே தெரியாது. அங்கே உள்ள அந்த தலையிலலாம் அந்த இது மாதிரி போட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, முதல் கனவே பாட்டில் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அது யார் பிரசாந்த் படத்து. அந்த டான்ஸ் ஆடுற பூராமே லேடி பாய் தான், பெண்களே கிடையாது. ஆனால் பெண்களை விட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவங்க ஏமாந்துருவாங்க லேடி பாய். இந்த லேடி பாய்கிட்ட போய் ஏமாந்தவன் தான் இப்போ நீங்கள் சொல்கிற நேற்று அடி வாங்கினவன். புரியுதா? குத்தி அனுப்பி. ஆமாம். யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது பெண்ணா லேடி பாயான்னு கண்டுபிடிக்க. அவங்க ஒன்றே கேட்டுருவாங்க, அப்படியே லேடி பாய் என்னென்னா எஸ் நோன்னு அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க. எஸ் லேடி பாய் அப்படின்வாங்க, ஆர் நோ லேடி அப்படின்வாங்க. அவங்க தெளிவாக இருப்பாங்க யூரோப்பியன்ஸ். இந்த மூதேவிங்க இப்போ தான் முதல்ல போகுது, போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கி தாய்லாந்து பட்டாயா அப்படி வாக்கிங் ஸ்ட்ரீட்னோடனே பூந்துடும். அங்கே ஒரு 5000 பிள்ளைங்க இருப்பாங்க, பொம்பளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க 5000 பேர் இருப்பாங்க பீச்சில். பையன் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு பூரா 1000 நூற்றுக்கணக்கில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எவன் மேலேயே பாஞ்சிடுறாங்க. பாஞ்சது மட்டும் இல்லாமல் இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இவன்கிட்ட காசே இல்லை போல், ஏதோ லேடி பாயை பிடிச்சி ஏதோ பண்ணிட்டான். பண்ணிட்டு கடைசியில் காசு கொடுக்கலன்னா எல்லா லேடி பாய் சேர்ந்து தோன்னு துவச்சி இந்தியா, நம்ம மோடிஜி வந்து சர்வதேச அளவில் இந்தியாவோட பேரை உயர்த்துறதுக்காக அவர் படுற கஷ்டம் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் அவர் வந்து உழைக்கிறார். அதுக்காக பல நாடுகளில் விருது வாங்கிட்டு வந்திருக்காரு, பல இடங்களில் அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. தாய்லாந்துலேயே அவருக்கு விருது கொடுத்துருவாங்க. விருது வாங்கிட்டு வந்த நம்ம தலைவன் எங்க, விருந்துக்கு போன இடத்துல செருப்படி வாங்கின வடக்கன் எங்க அப்படின்ற மாதிரி. வடக்கனா தெக்கனான்னு தெரியல. அது இல்லை, நம்ம நாட்டுக்காரன், நம்ம ஊருக்காரன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி காசு பண்ணுவாங்க, கூட இருக்க அடிச்சு கூப்பிட்டு வந்துடுவான், உடனே அடிச்சுமா வந்துடுவாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கன்ஸுக்கு இப்போ வண்டி நிறையா விட்டுருக்காங்க, இங்கே விட ரேட்டு கம்மி. இப்போ என்னென்னா சவுத் இந்தியா தாண்டி நார்த் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் வர வைக்கிறக்கா குஜராத்லேருந்து தாய்லாந்து வந்து டபுள் மடங்கு தூரம். ஆனால் நம்மளை விட ஃப்ளைட் சார்ஜ் கம்மியாக போட்டால் தானே டக்குனு எல்லாம் கிளம்பி படையெடுத்து கிளம்புவாங்க. இந்த மாதிரி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி டு பேங்காக், ஊபியில் பாட்னாவில் இது விட சொல்லுங்கள், பீகார் பாட்னாவில் விட சொல்லுங்கள். எல்லாம் பாட்னாவில் விட்ட அவனே பஞ்சப்பறாரு. அவன் எங்கே போய் தாய்லாந்தில் போய் என்னத்தை பண்ண பிச்சை எடுத்துகிட்டு போயிடுவான், ஆளுக்கு கக்கூஸில் படுத்துட்டு போயிடு. அந்த மாதிரி போன ஒருத்தர் வடக்கன் தான் இந்த மாதிரி மாட்டி லேடி பாய்கிட்ட மாட்டிருக்கு. அவனுக்கு லேடி பாய் லேடினா என்னென்ன வித்தியாசம் தெரியாது. செக்கச்சவேன்னு இருக்குது, அழகாக இருக்குது, இது இருக்குது, எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னோடனே இது பண்ணேன். செத்துருவடா பார்த்தா அப்படின்ற மாதிரி. அது அதாவது அது போக காசையும் கொடுக்காம வந்திருக்காங்க பாருங்க. அது கேவலமானது, ரொம்ப கேவலமாக. இந்தியாவோட பேரை மானத்தை கெடுத்து. தாய்லாந்தில் தர்மடி வாங்கிய இந்தியர்னு போட்டிருக்காங்க சார் நியூஸ். ஆமாம், நம்மளாலே போடுவாங்க அப்படி. ஆனால் வேற என்ன பாகிஸ்தானின்னா போட முடியும். மோடிஜி பேரை கெடுக்கிறதுக்குனே வருவீங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சர்ச்சை போட்டு அடித்தா அது உலகம் பூரா பிரச்சனை. எல்லாம் அங்கே அமைதியாக இருக்கவங்களாம் துரத்தி விட போகிறாங்க. இப்போ இங்கே போய் தாய்லாந்தில் போய் லேடி பாய்கிட்ட போய் காசு கொடுக்காம இதோ ஒன்று பண்ணி செருப்படி வாங்கிட்டு அந்த நாய் வந்திருக்கு, நாட்டோட பேரை கெடுத்துச்சு. இப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது? ஆனால் தாய்லாண்டில் வந்து இந்த மசாஜ் சென்டர் பட்டாயா சுற்றி இது மட்டுமே செய்தியாக வருது. இன்னொரு பக்கம் இருக்குது அப்படிங்க. அது வந்து ஒரு 0.1% கூட கிடையாது. ஆனால் 0.1% 100% அளவு மாத்திராங்க. தாய்லாந்து மாதிரி ஒரு அழகான ஊர் கிடையாது. மரியாதைக்கான பெண்கள், மரியாதையான ஆண்கள், அமைதியான ஆண்கள், எந்த சண்டை சச்சரவு ரவுடிசம் எதுவும் சாஃப்டானவங்க எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. அப்படி பழகுவாங்க. யாரை பார்த்தாலும் கும்பிடுவாங்க. முதல்ல யாரை பார்த்தாலும் கும்பிட்டுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. இவங்க தாய்லாந்து பேரை கெடுத்து வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு ப்ராஸ்டியூஷன் நாடு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் இது இருக்குது, மசாஜ் இருக்குது,
மசாஜை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். எல்லா நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலே இருக்குது. இங்கே சென்னையில் இருக்க மசாஜ் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. சென்னையில் மசாஜ் சென்டருங்கிற பேரில் பாதி ப்ராஸ்டியூட் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. வேற அதை வேற பிடிக்க மாட்டாங்க. தாய்லாந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் அனுப்பிச்சு இதை போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நானே ஸ்பான்சர் பண்ணுறேன், வாங்க வாங்க வாங்க. இவர் சும்மா அறியாண்டா வால்டரை எடுத்து அனுப்புறாரு. சென்னையில் அவ்வளோ ஸ்பாஸ் வந்து தப்பாக நடந்துட்டு இருக்கு, எனக்கே தெரியும், வாங்க வாங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டே இருந்தார் சார், மெயில் நான் பார்த்தேன். அதனால இதுவே இங்கேயே நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்கே தாய்லாந்தை விட பயங்கரமாக நடந்திருக்கு. ஆனால் வெளியே தெரியுமா, அங்கே லீகலாக நடத்துறாங்க, இல்லீகலாக சொல்லிட்டு பண்ணுறாங்க, இவங்க சொல்லாமல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் மசாஜில் யார்கிட்ட சொல்லிட்டு சார், அவங்க கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, ஒரு ஜட்ஜுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அதில் தான் இப்போ கொஞ்ச நாள் விரட்டி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு சிலதெல்லாம் பிடிச்சி. ஆமாம், ஏன்னா மானாங்கன்னே மெசேஜ் அனுப்புவாங்க எல்லாருக்கும் ரேண்டமாக. ஐயோ, அந்த ரேண்டம் டெக்ஸ்ட் போட்டு கேர்ள்ஸ் அன்னைக்கு அப்படின்னு நம்ம இங்கே கேமராமேன் அர்ஜுன் தான் பார்த்துட்டு இருந்தான். ஒரு எம்டி போஸ்டர் சார், ஓகேவா, உடல் சோர்வா மசாஜுக்கு நம்பர், அவ்வளோதான் சார். என்ன ஏதெல்லாம் இல்லை, உடல் சோர்வா மசாஜுக்கு நம்பர்னு போட்டு இப்போ போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார். சென்னை முழுக்க போஸ்டே ஓட்டுறாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க சார். அது இப்போ இதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு என்ன அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம எதையாவது ஹெல்மெட் போடாமல் போனால் நம்ம பரவாயில்ல. அதுதான் போலீஸ்க்கு எடுத்துருக்கு. இப்போ யாரோ இப்போ மசாஜுக்கு அனுப்பி விட்டாங்க, 2 girls 1 பார்த்து நம்ம நம்பர் எப்படி இது பண்ணா ரேண்டமாக அனுப்புறது ஜட்ஜுக்கு பல்க் மெசேஜில் போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோடனே புடுறாவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதமாக செயல்பாட்டில் இருந்தாங்க. திருப்பி வந்துட்டாங்க, திருப்பி எல்லாம் இறங்கியிருக்காங்க. பார்த்து அனுப்புங்க மெசேஜ் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்து மெசேஜ் என்ன பழைய மாதிரி வந்துட்டாங்க இல்லை. நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுகள்லாம் சூரட்டி விளம்பரங்களில் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க, இதை போட்டு அது ஒரு உங்களுக்கு தெரியாதுல்ல, 90s போட்டு சாவடிச்சானுங்க. இப்போ டெக்னாலஜி மாறவும் விட்டுட்டானுங்க. இப்போ பார்த்தா எம்டி போஸ்ட் அந்த மொட்டை கடுதாசி மாதிரி போட்டு ஒரு நம்பர் மட்டும் போட்டுருப்பாங்க. ஆமாம், இப்போ அதுலலாம் என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். இப்போ இவனுங்க வேற இதெல்லாம் விட்டுட்டு இங்கே தாண்டி அவன் வந்து போயிருக்கலாம், கேரளா மசாஜ் கூட போயிருந்துருக்கலாம். பேங்காக்ல போய் செருப்படி வாங்கணும்னு அவன் தலையில எழுதி அவன் பொண்டாட்டிகள் தேசத்தோட பேரை கெடுக்கணுன்றது இல்லை சார். லோக்கல்ல இருந்தா எவனாவது மாட்டி பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல போய் பண்ணிலாம் எஸ்கேப்பா இருக்கு. அங்க போய் ஊருக்கே தெரிஞ்சு போய் அசிங்கமாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு அழகான ஊர், சுத்தி பார்க்கறது குடும்பத்தோட இப்போ குழந்தைகளோட போய் பார்க்க வேண்டிய ஊர் அது. நீங்க சொல்லி அரண்மனைகள், அங்க உள்ள ஆறு, ரிவர் க்ரூஸ், கோவில்கள் சொன்னீங்க, கோவில்கள், பெரிய பெரிய புத்த விகாரைகள், பழமை வாய்ந்த 300 வருஷம் ஆகும், தங்கத்தில் மின்னும் அப்படி லைட்டிங் போட்டுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஊர் அது. அதை வந்து பேரை கெடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த நாதாரிங்க அங்கே போய் அதுவும் லேடி பாய்ட்ட செருப்படி வாங்கி அதை வந்து இதெல்லாம் விதி. நீங்கள் வந்து இப்போ இவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லார், யார் பதார்த்த ஜோதிடர், அவன் ஜாதகத்தை தூக்கி பாட்டிங்கனாலே சொல்லிடுவார். நீங்கள் எத்தனாம் தேதி நீ செருப்படி வாங்குவேன்னு முன்னாடி சொல்லிப்பார். போயிருக்க மாட்டாங்க. நீ வந்து போய் வெளிநாட்டில் போய் செருப்படி வாங்கணுன்னு விதி இருக்குது அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாதுன்றதை சொல்லியிருப்பாங்க. பதார்த்த ஜோதிடர்லாம் பார்த்துருக்க மாட்டான். அவன் வடக்கன், நார்த் இந்தியாவிலேருந்து போயிருக்கான். அவன் கேட்ட நேரம் அங்கே போய் லேடி பாய்ட்ட செருப்படி வாங்கிடுவான். ஆனால் டெக்னாலஜி வந்து ஒரு வகையில் பயன் தான் சார். இப்போ யாருக்குமே தெரியாமல் ஊருக்குள்ளேருந்து அப்படியே முக்காடு போட்ட மாதிரி கிளம்பி போயிட்டு வந்தலான்னு கிளம்பி போனாப்புல ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் ஊரில் எல்லாம் பிரபலப்படுத்தி விட்டாங்க. இந்த அளவுக்கு ரீச் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன். அங்கே 3 பேர் தான் அடித்தாங்க. இப்போ வீட்டுக்கு என்ட்ரு என்னோட பொண்ணாடிலாம் சேர்ந்து குத்தி குடும்பமே நாசம். குடும்பமே அவனை துரத்தி. எங்கடா போனேன் வாங்கிங்க போனே காசு கொடுத்து சத்தம்லாம் பெரிய கேவலம். சொந்தக்காரன் எவன் மதிக்கும். நாளைக்கு இவன் பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா என்ன கூட சொல்ல, அந்த அவனா போய் செருப்படி வாங்கிட்டு வந்தான், அவன் மகளா நீ அப்படின்னு. அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமாக போய், அந்த பையன் வாழ்க்கை நாசமாக. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் கேள்வி பண்ணாங்க, இவங்க அப்பா தான் அங்கே போய் 500 ரூபா கொடுக்காம மசாஜ் பண்ணிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்தான் பாரு அப்படின்ற மாதிரி அவனுடைய பரம்பரைக்கே அது கெட்ட பேர். இந்த தேசத்துக்கு அவமானம். அது ஜி ஆட்சியில் இப்படி ஒரு அவமானகரமான ஒரு இதை சந்திக்கும் போது ஜி மனசு என்ன மாதிரி புண்படும் கேட்டார்னா. தாய்லாந்து மசாஜ் ஒரு பெரிய ஒரு அவன் இங்கே வந்து இது மதுராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது இந்தியா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன நினைக்குது, இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆமாம் சார், யார் மேலேயும் படாமல் பட்டும் படாம பண்ணிட்டு அந்த டென்ஷன்ல ஜெய்சங்கர்லாம் இருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஆமா, என்ன சொல்றீங்க, நீங்க போய் வெளிநாட்டுல செருப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னா எது இல்ல வெளிநாடு பிரச்சனைகள்ல வந்து வெளியுறவுத்துறை என்ன பண்ணல, இது அமெரிக்கா சதியா கூட இருக்கலாம். ஏன்னா மதுரை பிரச்சனை வெளியே வந்துடக்கூடாதுக்காக திசை திருப்புறதற்காக கூட திமுக கூட காரணமா இருந்ததுக்கு. திமுக இவங்க தாவேக்கால கேட்டீங்கன்னா சொல்ல, அந்த இந்தியன் ஒருத்தர் செருப்படி வாங்கிட்டு வந்தா அதுக்கு திமுக தாங்க காரணம். லேடி பாய்ட்ட செருப்படி வாங்கினா அது என்ன திமுகவோட சதியா தான் இருக்கணும்.
அப்படி ஒரு கும்பல் இருக்குது. எப்படியோ வந்து செய்திகளை நீர்த்து போக செய்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, பார்க்கலாம். புரியுது சார். வெளியுறவுத்துறையே வந்து வேற வேறு பிரச்சனைனா பரவாயில்ல, பக்கத்து நாடுல பேசி என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி சமாளிக்கலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகளாம் என்ன பண்ண முடியும்? அவனை தலையிலே தட்டி போடாங்கிட்ட அப்படின்னு உள்ளத்துக்கு வைக்க முடியாது. அவங்க ஊருக்காரன் வேற, அதுவும் கஷ்டம். சரி, இதுக்கு தான் படிங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களாடாங்கிற மாதிரி ஏதோ ஆன்லைனில் பார்த்து டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணி போயிட்டு இப்படி படாத பாடுபட்டுருக்கிறாப்புல மனுஷன். அந்த வீடியோ வரும்போது நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க சார், தாய்லாந்து அப்படிங்கிறது இப்படி மட்டும் பார்க்க தேவையில்ல, தாய்லாந்தில் ஏன் மசாஜ் உருவாச்சு அதற்கான ஒரு வரலாறு இருக்குது. அதற்கு பிறகு தற்பொழுது மசாஜை தாண்டி அங்கே பல விஷயங்கள் இருக்குது. குடும்ப சுற்றுலாவாக போகிறதுக்கு கோவில்கள், ஆன்மீகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கும் போது சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு வீடியோ வந்துருச்சு, என்ன பண்ணுறது. எனிவேஸ், நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.